பாஷை பேசுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாம். மரகடதன மரதுதியாந்தனலரா ஹalleluya லதியாந்தன மரகடதரே லியாந்தனமோ ஷகடபலதியாந்தனமரா ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனையா. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியே எங்களுக்குள்ள நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. இந்த பாதத்தை நேரம் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு நேராய் ஒப்பு கொடுக்கிறேன். தாமதத்துக்கு மன்னித்துக் கொள்ளுவோம். அங்கே போனோடனே கையில் கொடுத்தாங்க தான், ஆனால் கொஞ்ச நேரம் இழுத்துட்டு கொண்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னோட உங்களோட பேச சொன்ன வார்த்தையை நான் திட்டவட்டமாக உங்களுக்கு காண்பித்து விட்டு நம்ம ஜபத்துக்கு நேரம் நம்ம போக போகிறோம். கர்த்தர் பேச சொன்ன வார்த்தையை தெளிவாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. 2 காரியத்தை குறித்து உங்களோட பேச போகிறேன். ஒன்று பகற்காலம், ஒன்று ராக்காலம். பகற்காலம் ராக்காலம் என்பது சொல்லி இப்போ இருக்கிற காலங்கள் நமக்கு அது எந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து உங்களுக்கு திட்டவட்டமாக நான் சொல்லிவிட்டு, அந்த காலத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமே. அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி எந்த காலத்தில் நிற்கிறோம் என்பதை நாம் முதல்ல நிதானித்துக் கொள்ள வேண்டும். முதல்ல பகற்காலமா இல்ல ராக்காலமா என்பதை நாம் என்ன பண்ணணும், முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த காலத்துல நாம் இருக்கிறோம் என்பதை முதல்ல என்ன பண்ணணும், நாம் அறிஞ்சுக்கொள்ளணும். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பிரியமானவர்களே, பகற்காலத்திலே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்ன என்னுடைய காலத்துல என்ன பண்ண மறுபடியும் படிமா. பகற்காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினுடைய, யார் அதை சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை அனுப்பினுடைய கிரியை செய்ய நான் வந்தேன், அதை செய்து முடித்து விட்டேன். ஆனால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த ராக்காலத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோமா இல்ல பகற்காலத்தில் இருக்கிறோமா? பகற்காலத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். பகற்காலம் என்பது ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு காலம். என்ன காலம்? நம்பிக்கை உள்ள காலம் பகற்காலம். தெளிவுள்ள காலம் பகற்காலம். கதவுகள் திறந்து வைக்கப்பட்ட காலம் பகற்காலம். அது மாத்திரமல்ல, எதையும் எளிதாக பெற்றுக்கொள்ளுகிற காலம் பகற்காலம். எதையும் ஈஸியாக என்ன பண்ணலாத வாங்கக்கூடிய காலம் பகற்காலம். எத்தனை பாயிண்ட் சொன்னேன்? நம்பிக்கையுள்ள காலம், அப்புறம் தெளிவுள்ள காலம், அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னேன் சொல்லுங்க? வாசல்கள் திறந்திருக்கிற காலம், அப்புறம் எதையும் எளிதாக பெற்றுக்கொள்கிற காலம், எதுவும் எளிதாக வாங்கக்கூடிய காலம். ஓகேவா? இது பகற்காலம். பகற்காலத்துல நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், போலாம் வரலாம், ஈஸியா நடமாடலாம். அந்த காலங்கள் இது பகற்காலம். ஆனால் நன்றாக கவனிங்க, பெற்றுக்கொள்கிற காலம் ஈஸியா நம்ம கடைக்கு போகலாம், வாங்கலாம், போடலாம், வரலாம், எந்த பொருளுமே ஈஸியா கிடைக்கும். ஓகேவா? எந்த காலம் அது? பகற்காலத்துல. பகல்ல நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா வாங்கிக்கலாம். ஆனா பகல் இரவு யார் படிச்சது? அப்படின்னா படிச்சார் ஆண்டவர்? பகல் இரவு நான் சொன்னாரு. எடுத்து வாசிங்க, 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1:5 எடுத்து வாசிங்க. வெளிச்சத்துக்கு என்ன சொல்றாரு? பகல்னு சொல்றாரு. இருளுக்கு என்ன சொல்றாரு? இரவு என்று பேரை வைக்கிறார். அப்ப ரெண்டுத்தையுமே யார் உருவாக்கினது? தேவன் தான் உருவாக்கினார். அப்போ பகலுக்கு ஒரு பெரிய சுடரை உண்டாக்குறார், இரவுக்கு என்ன உண்டாக்குறாரு?
எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை, அந்த வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தில் இந்த வசனம் இருக்கு பாருங்க. சிறிய சுடர் எது? நட்சத்திரங்கள். சூரியன் சந்திரன் அல்ல, நட்சத்திரங்கள். நட்சத்திரம் பார்க்க போனா சூரியனை காட்டிலும் அது பெருசு. ஆனா அது எத்தனையோ மில்லியன் ஆண்டு ஒளி ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கிறதுனால நம்ம பூமியில பார்க்கும்போது எப்படி தெரியுது? அது சிறிதாக தெரியுது. ஆனா நல்லா கவனிங்க, பகலையும் தேவன் உருவாக்கினார், இரவையும் தேவன் உருவாக்கினார். அதனாலதான் ஆதியில பூமியை ஆண்டவர் உண்டாக்கும் போது, அதை உருவாக்கும் போது எப்படி இருந்துச்சான்? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. இருள் இருந்துச்சு பூமியில, இருள். ஆனா தேவன் என்ன பண்ண தெரியுமா? அதை அழகாக படைச்சார். அப்பதான் ஒண்ணு படைக்க ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, ஆனா பகல்ல நம்பிக்கையாய் போவோம், வருவோம், செய்வோம், வாங்குவோம், அது வீட்டுல தரும். அதுவும் முக்கியமா அகஸ்டின் வீடு திறந்தே இருக்கும். அந்த வீடு எந்த வீடு? இந்த வீடு எப்பவுமே திறந்தே இருக்கும். ஆனா நம்ம வீடு, எங்க வீடு எப்பவுமே பூட்டியே இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? எங்க வீடு எப்பவுமே பூட்டியே இருக்கும். எவன் வருவானே தெரியாது. அதனால நாங்க என்ன பண்ணோம், அந்த ஒரு ஹேபிட் எங்களுக்குள்ள வந்துடுச்சு. கதவு மெயின் கேட்டு, இரும்பு கேட்டு பூட்டியே இருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த கேட்டு திறந்துருக்கும். எவன ஒண்ணு பகல்லையே எவன் உள்ள வந்துடான்றோம். அப்ப இரவுல இன்னும் மோசம் இல்ல. சரி, நல்லா கவனிங்க. இதே அப்படியே எதிர்மறை தான் ராக்காலம். ராக்காலத்துக்கும் பகற்காலத்துக்கும் ராக்காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா கவனிங்க. நீங்க தான் எனக்கு சொல்லணும். நாம் இருக்கிறது பகற்காலத்தில் இருக்கிறோமா, நாம் இருக்கிறது ராக்காலத்தில் இருக்கிறோமான்றது நீங்க தெளிவா சொல்லுங்க. ராக்காலத்துல நம்பிக்கை இல்லாத காலம். ராக்காலத்து என்ன காலம்? நம்பிக்கை இல்லாத காலம். ராக்காலத்துல தெளிவில்லாத காலம். ராக்காலத்துல வாசல்கள் பூட்டப்பட்ட காலம். ராக்காலத்துல கடினமான காலம். ராக்காலத்துல எதுவுமே வாங்க முடியாத, விலைக்கு வாங்க முடியாத காலம். போக முடியுமா வெளியில? கடையில மளிகை திறந்துருக்குமா நைட்ல? ஏதாவது பொருள் அர்ஜென்ட்டா டிஃபன் வாங்கணும், 12 மணிக்கு போய் வாங்கிட்டு வர முடியுமா? கடை மூடிக்குதுன்னு வந்துருமா இல்லையா? இருக்காதுல்ல. வந்துச்சா இல்லையா? லாக்டவுனு வந்துச்சா இல்லையா? பெட்ரோல் விலை ஏறிச்சா இல்லையா? டீசல் விலை ஏறிச்சா இல்லையா? சிலிண்டர் விலை ஏறிச்சா இல்லையா? நாம் இருக்கிறது ராக்காலமா பகற்காலமா? நாம் இருக்கிறது ராக்காலமா பகற்காலமா? ஈஸியா வாங்க முடியாத காலத்துக்கு வந்துட்டோம். வாசல்கள் பூட்டப்பட்ட காலத்துக்கு வந்திருக்கிறோம். கடைசி காலங்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு எங்க இருக்கு? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். நல்லா கவனிங்க. பின்னாடி இருக்கிறவங்க சும்மா இந்த நய பேசிக்கின்னு ராக்கெட் விட்டுக்கிட்டு, அபிஷேக் நான் வசனத்தை நீ கவனிக்கணும், புரிஞ்சுதா? வசனத்தை கவனிச்சானாதான் உங்களுக்கு அமைதியா உட்காருங்க. சாதாரணமான காலத்துல நம்ம வாழல, பகற்காலம் தான். ஆனா ராக்காலத்துல நிற்கிறோம். எது? பகற்காலம் தான். ஆனா எந்த காலத்துல இருக்கிறோம்? ராக்காலத்துல இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்லாரு யோவான் 9:4. மறுபடியும் அந்த வசனத்தை படிமா. யோவான் 9:4 படிமா. அவர் வந்தாரு, அவர் கிரியை செய்துட்டு போயிட்டாரு. என்ன வந்தார்? நமக்காக வந்தார், நமக்காக மரித்தார், சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தம் சிந்தினார், வீட்டெடுத்தார், சென்று விட்டார். ஆனா சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்றாரு அடுத்த வார்த்தை? ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த காலம் தான் இந்த காலம். அதுதான் இந்த காலம். ஒரு முடிவில்லாத காலம், கடினமான காலம். ஈஸியாய் பாவம் செய்கிற காலத்துக்குள்ள வந்துட்டோம். துணிகரமான பாவம், துணிகரமான இச்சை, துணிகரமான காரியங்கள் இந்த காலத்துல வரும். ஆக்சுவலா இன்னும் எனக்கு 2-3 ஆண்டவர் கொடுத்தாரு. ஒன்னு பகற்காலம், ஒன்னு ராக்காலம், ஒன்னு கொடிய காலம், ஒன்னு கடைசி காலம். ஆனா கொடிய காலமும் கடைசி காலமும் இந்த ராக்காலத்துல அடங்கி இருந்தனால நான் இதோட ஒப்பிட்டு நான் உங்களோட பேசிட்டு போயிட போறேன். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த ராக்காலத்தில் நிற்கிறோம் என்பதை மறந்து விட வேண்டாம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்றும் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிக்கிறார்.
ஏசாயாவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஏசாயா 21:12. அதற்கு ஜாமக்காரன், விடியற் காலம் வருகிறது, விடியற் காலமும் வருது, ராக்காலமும் வருது. நீ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. மிஸ்டர் தோனி அவர்களே, கையை காலை வச்சு அமைதியா உட்காரணும். விடியற் காலம் வருகிறது, நீங்க கேட்க மனதா இருந்தால் திரும்பி வந்து கேளுங்க. அப்போ வெளிப்படுத்தல சொல்றாரு, ஆவியானவர் இந்த சபைக்கு சொல்லுகிறதாவது காதுள்ளவன் கேட்க கடவன். அதை தான் இங்கேயும் சொல்றாரு. விடியற் காலம் வருது, ராக்காலமும் வருது. இந்த விடியற் காலத்துல எது சொல்லு பார்க்கலாம். விடியற் காலம் அப்படின்னா எந்த ஜாமத்திலும் ஆண்டு, அது யாருக்கு சொல்ல தெரியுமா? ஜாமக்காரனாக சொல்றாரு. அதற்கு ஜாமக்காரன் சொல்றாரு. ஜாமக்காரன் யாரு? ஊழியக்காரன். ஊழியக்காரனுக்கு ஆண்டு திட்டவட்டமா பேசுகிற வார்த்தை இது. எச்சரிக்கையா சொல்றாரு. ஜாமம் காக்கிற வேலை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? ஊழியக்காரனுக்கு. மந்தையை மேய்க்க வேண்டிய வேலையை ஆண்டவர் சரியாய் கொடுத்திருக்கிற ஜாமக்காரன் மந்தையை சரியாய் காக்கவில்லை என்றால் கடைசியில் என்ன பண்ணும்? ஓனாய் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? பீறிட்டு போயிடும். அந்த பீறிட்டு போன வேலை ஆற்றால் அந்த வேலையை கூட செய்ய முடியாத ஜாமக்காரனுக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? அதான் ஆண்டவர் சொல்றாருங்க. ஜாமக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை இரா முழுவதும், அதான் ஆண்டவர் அடிக்கடிக்கு ஜபிக்கிற வேற நேரம் எந்த நேரம் தெரியுமா? எந்த நேரத்துல? இரவெல்லாம் அவர் பாதத்துல இப்போ உட்கார்ந்து ஜபித்திருக்கிறார். ரா முழுவதும் இரவெல்லாம் அவருடைய பாதத்துல ஜபித்தது உண்டு. பிரியமானவர்களே, எந்த சத்தமும் உங்கள் காதில் கேட்க வேண்டாம். நான் பேசுகிற சத்தம் மட்டும் உங்க காதில் விழுந்தால் மட்டும் போதும். புரியுதா? கரெக்டா? எந்த சத்தமும் அதை விட பெட்ரு. இப்ப இருக்கிற காலத்துல தான் கதவு பூட்டப்பட்ட காலம். அதனால கதவை என்ன பண்ணிடணும்? பூட்டிடணும். அப்பதான் எந்த சத்தமும் என்ன பண்ண முடியாது, காதுல கேட்க வராது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இன்னொரு வசனம் எடுத்து வாசிங்க. எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம். எரேமியா 33:20. போதும். இங்க ரெண்டு காலத்தை சொல்றாரு. ஒன்னு பகற்காலம், ஒன்னு ராக்காலம். பகற்காலத்துல உண்டு பண்ணிட உடன்படிக்கையும், ராக்காலத்தில் உண்டு பண்ணிட உடன்படிக்கையும் ஆண்டவர் இங்க வெளிப்படுத்துறார். உடன்படிக்கை என்னது? சொல்லுங்க. உடன்படிக்கை என்னது? ஆண்டவரும் நாமும் செய்யற உடன்படிக்கை. இங்க பகற்காலத்துல செய்த உடன்படிக்கை ஒன்று, ராக்காலங்களில் இப்போ காலத்துல செய்யற உடன்படிக்கையும் இருக்கிறது. அதுதான் பகற்காலத்துல பண்ணின உடன்படிக்கையும் இருக்குது, ராக்காலத்திலும் பண்ணுகின்ற உடன்படிக்கையும் இருக்கிறது. நாம் எந்த காலத்துல உடன்படிக்கை பண்ணோம்? எப்ப நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம்? அந்த உடன்படிக்கையை இந்த ராக்காலத்துல நினைத்து பார்த்திருக்கிறோமா? நாம் செய்த உடன்படிக்கை என்ன? தேவனும் நானும், அது எனக்கு தான் தெரியும். என் ரகசியமும் அது தேவனும் அறிவார். ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் அடிக்கடிக்கு தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணுவது உண்டு. அடிக்கடிக்கு நான் பண்ணுவேன். நான், ஆண்டவரே உங்கள்கிட்ட நான் உடன்படிக்கை பண்ணினேன்னு அதனை நினைவு கூறுவது உண்டு. நினைவு கூறுங்க. தேவனிடத்தில் அதிகமா நீங்க பிரவேசித்து தேவனோட இணைந்து நடப்பதை நாம் சார்ந்து கொள்வோம். தேவன் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோவேல் 2:2. யோவேல் 2:2.
அது இருளும் அந்தகாரமானால், அது மப்பும் மந்தாரமானால், போதும். நல்லா கவனிங்க. அந்த முதல் வசனம் பாருங்க. அது இருளும் அப்படின்னா என்னது? அந்தகாரம் என்னது? இருட்டு ஓகே, இருள் ஓகே, அது அந்தகாரம். வெளிச்சமே கிடையாது. எங்க வீட்டுல பெட்ரூம் இருக்கு. அந்த அந்தகாரத்துக்காக நான் சொல்றேன். நான் ஒரு 0 லைட் போட்டு வச்சிருப்போம். படுக்கும்போது 0 லைட் போடுவோம். ஆனா அந்த 0 லைட் போடும்போது லைட் வெளிச்சம் இருக்கும், இருள் இருக்கும். ஆனா அந்த 0 லைட் ஆஃப் பண்ணிட்டா இன்னும் இருள் இருக்கும். வெளிச்சமே இல்லாத ஒரு பகுதி தான் அந்த அந்தகாரம். அந்த அந்தகாரம் நாள் தான் எப்ப தெரியுமா? ஆண்டவர் உலகத்தை படைப்பதற்கு முன்பாக இருந்த இருள் தான். உலகம் அப்படி இருள் முடிந்தது. அவ்வளவு இருள் இருந்துச்சு. அதான் அத சொல்றாரு, இருளும் அந்தகாரமானால் அது மப்பும் மந்தாரமான. மப்புனா என்னதுங்க? மழை வரத்துக்கு முன்னாடி ஒரு மேகம் இருக்கு பத்தியா? அந்த கருமேகம். அந்த கருமேகத்துல அத சொல்றாரு, இருளும் அந்த காலம் வந்துடுச்சு. இப்ப நம்ம அந்த காலத்துல வந்துட்டோம். அந்த காலத்துல நம்ம இருக்கிறோம். தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எந்த காலத்துல நிற்கிறோம் என்பதை நாம் நிதானித்து, அந்த காலத்துல வேண்டிய வரப்போற கொடிய காலம் வந்துட்டோம். ஆனா அந்த கொடிய காலத்துல நாம் இனி வரப்போற வருகைக்கு நான் ஆயத்தமாகாவிட்டால் கைவிடப்பட்ட நிலைமை தான் நமக்கு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியாவின் புத்தகம் 1:15 வசனத்தை வாசிங்க. செப்பனியா 1:15. செப்பனியா 1:15 எடுத்து வாசிங்க. நாள், ஆமா, நல்லா பாருங்க. அந்த நாள் உக்கிரத்தின் நாள். உக்கிரம் என்னது? உக்கிரம் என்னது தமிழ்ல? இன்னும் சுத்த தமிழ் கோபம். அப்ப எந்த காலத்துல நாம இருக்கிறோம்? அப்ப இரவு என்ன காலம்? உக்கிரத்தின் நாள். ஆண்டவர் உலகத்தை பார்த்து ஆண்டவர் கோபப்படுகிற காலத்துல வந்திருக்கிறோம். ஜனங்க அவ்வளோ ஒரு சீர்கேடும் கிழவுகளும் பேச்சுக்கு கட்டுக்கதைகளுக்கும் என்ன பண்ண? விலகி ஓடு. ஆனா ஓட மாட்டோமே, அங்கேதான் உட்காந்துப்போமே. என்ன பண்ண மாட்டோம்? சீர்கேடும், சொல்லுங்க, சீர்கேடும் கிழவைகளின் பேச்சுக்கும் என்ன பண்ணு? விலகி ஓடு. ஒருத்தர் குறிச்சோ இல்ல ஒரு ஃபேமிலியை குறிச்சு பேசணும்னா 4 பேர் ஒண்ணா சேர்ந்துப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? எங்க வீட்டாண்ட நடக்குது அந்த மாதிரி. நான் ஆண்டவர்கிட்ட நான் தெளிவா காமிக்கிறேன். ஆண்டவரே, இப்படி இவங்க பேசுறாங்கல்ல, பேசிட்டேன்டா, கம்முன்னு விடு. உனக்குன்னு வைத்திருக்கிற நாள் நடக்கும். அதை குறிச்சு இன்னொரு வசனம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 13:11. அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். ஒரு ஒரு சம்பவத்தை இங்க ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 13:11. நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் நல்லா கவனிங்க. தெளிவா நான் மறுபடியும் படிக்கிறேன். வசனத்தை கவனிங்க. இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. யார் மேல வந்திருக்கிறது? சவுல் மேல. சவுல் பண்ண வேலை என்னது? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். ஆண்டவர் சந்தித்தார். ஆண்டவர் அவனோட பேசினார். என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் பேசினவன அவன் கண்கள் இருளடைந்து விட்டது. அங்க ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு,
அப்போ கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் நீ சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய். சில காலம் நம்மளுக்கு அப்படிதான் இருக்கும். யாருக்கு? யாருக்கு? நமக்கு. இன்னொரு தடவை நீ பேசணும் அப்படின்னா ஏன் 2 பேரும் முன்னாடி வாங்க, இங்க வந்து உட்காருங்க. வாங்க இங்க வா, தோனி வா இங்க. இங்க பாருங்க, சில காலம் நீ சூரியன் என்ன பண்ண, சில காலம் என்னது நீ சூரியனை காணாமல் குருடனாய் இருப்பாய் என்றார். ஏன்? அவன் பண்ண காரியம் அது மாதிரி, அவன் பண்ண வேலை அது மாதிரி. ஆனா ஆண்டவர் உங்களோட பேசணும், உங்களோட ஈடுபடணும், உங்களோட ஆண்டவர் தொடர்பு கொள்ளணும்னா சில காலம் அமைதியா உட்காரு, சில காலம் கம்முன்னு இரு, அவன் கூட பேசுவேன். இங்க சவுல் உட்கார வச்சிட்டாரு. சில காலம் நீ பொறுத்துதான் ஆகணும். ஆனா எவ்வளவு சவுல் பொறுமையா பொறுத்து இருந்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஓட ஆரம்பித்தார், அவ்வளவுக்கு ஓடனார். பாருங்க, அந்த மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கிறேன். கர்த்தருடைய கை உன் மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. என்னாச்சு? மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் பேசுகிற அந்த காரியம் நமக்குள்ள வரும்போது அந்த இருள் நம்ம இடத்துல இருக்கும்தான். இது நமக்குள்ள வேதனைப்படுகிற காலம்தான், கஷ்டப்படுகிற காலம்தான், சகித்து கொள்ளுகிற காலம்தான். ஆனால் நிதானமாய் பொறுமையா இருக்க வேண்டிய காலம். அமைதியா இருன்ற, பொறுமையா இரு. இந்த காலத்துல உனக்கு இருட்டு இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் தேவனோடு ஈடுபட தொடர்பு, தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியமும் தேவனோடு பண்ணிட உடன்படிக்கையுமான வார்த்தைகள் சவுலோட பேச ஆரம்பித்தார். கர்த்தர் பேச 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 அவனுக்குள்ள இருக்கிற அந்த அந்த மீன் சிதல்கள் வெளியே வர ஆரம்பிச்சது. பாருங்க, அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவனாய் தேடுறான், தேட ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்களா? கண்ணு இருட்டாயிட்டு அப்படியே வந்தா அப்படியே தேடிட்டே போறோம். அப்ப என்ன காலம்? ராக்காலம், ராக்காலம், மப்பு மந்தாரமான நாள். நான் கேட்கிறேன், நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க? நமக்கு தான் தெரியும். தேவனோடு ஈடுபடுகிறேனா? தேவனோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணின காரியங்கள் தான் எப்படி இருக்கிறது? தேவன் எனக்கு செய்த காரியங்கள் எப்படி இருக்கிறது? உன் காரியங்கள் என்ன நிலைமை? உன்னுடைய அவல நிலைமை என்ன? கர்த்தர் உன்னோடு பேசுகிற காரியம். ராக்காலத்தில் நிற்கும் ஊழியக்காரன் சொல்றாரு. சங்கீதம் 34:1, 134:1 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 134:1. என்ன பண்ற சொல்றாரு? ராக்காலங்களில் நிற்கும் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியக்காரனே. அப்போ தெளிவை உண்டாக்க வேண்டிய பொறுப்பை சபையில ஊழியக்காரன் கையில கொடுத்திருக்கிறார். பகற்காலம்னா என்ன, ராக்காலம்னா என்ன? ராக்காலத்துல வருகிற ஓநாய்களுக்கு தப்புவித்து சபையை காத்து கொள்ள வேண்டிய வேலையை யார் கையில கொடுத்திருக்கிறாரு? ஜாமக்காரனையாக எங்க கையில கொடுத்திருக்கிறார். ஓநாய், ஓநாய், ஓநாய்னா எது? பலதரப்பட்ட உலகத்துல நடக்கிற சம்பவங்கள். அடிக்கடிக்கு ஒரு பாட்டு, அது பசும்போல் போத்திய புலி. பசும்போல் போத்திய புலி யார் வரது? ஓநாய்.
ஓனாய் தான். ஆனா என்ன என்ன தோல் போத்திட்டு இருக்குது? ஆட்டுத்தோலை. ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு உள்ள வரும். சபையை சீர்குலைக்க பண்ணும், சபையை சிதறடிக்க பண்ணும், சபையை கெடுக்க வரும், நாசம் பண்ண வரும், கெடுக்க வரும். அந்த காலத்துல நாம் இருக்கிறோம். நீங்களும் நானும் நிதானித்து நடக்கும்போது தேவனோடு கூட நீங்க வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கை பண்ணின காரியங்களை நாம் நினைவு கூறும்போது, ஆண்டவரே எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நாம் கேட்கலாம். கடைசியா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2 அதிகாரம் 8 வசனம். 1 யோவான் 2:8. ம் 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 என்னவா? நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள் நீங்க போயிட்டு மெய்யான ஒளி யாரா இருக்கிறாரு? மெய்யான ஒளியா இயேசு எனக்குள்ளே வரும்போது நான் பிரகாசம் அடைகிறேன். நான் பிரகாசம் அடைகிறேன். இயேசு எப்போ எனக்குள்ள வந்தாரோ எனக்குள்ள இருந்த இருள் அது பிரகாசம் அடைய செய்தது. நமக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ண ஆரம்பிக்கும் போது, நமக்குள்ள தேவ ஆவியானவர் உறவாடும் போது, தேவ ஆவியானவர் நம்மோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஏறெடுக்கிற ஜபமும் நாம் ஏறெடுக்கிற வேத வார்த்தைகளும் ஆண்டவரோட பேச ஆரம்பிக்கும் போது உனக்குள்ள அந்த ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்குது. ஒரு ஒரு விளக்கு இருக்கு. இந்த அந்த அகல் விளக்கு பார்த்துக்கிறீங்களா? அகல் விளக்கு பார்த்துக்கிறீங்களா? அகல் விளக்கு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அப்படி வந்து மேலே என்ன பண்ணுவாங்க, அதை திரி ஒன்று வச்சுட்டு போகிறோம். எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் அந்த அகல் விளக்கு தான் ஓடணும். எரியுமே எரியாதா? எண்ணெய் இல்லைன்னா என்ன ஆகிடும்? இருக்கிற திரியும் எரிஞ்சு மொத்தம் அணிஞ்சு நின்றுவிடும். எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் பிரகாசம் அடையும். உங்க வீட்டில் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் வெளிச்சம் இருக்கும். உங்க வீட்டில் எண்ணெய் வேணும்னா தேவனை தேட ஆரம்பிங்க. கர்த்தருடைய ஒளி உங்க வீட்டில் பிரகாசிக்கணும்னா எண்ணெய் உங்களை இருக்கும்போது அது பிரகாசத்தை கொடுக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா பிரகாசம் அடையாது. நீங்க பிரகாசிக்க முடியாது, பிரகாசம் அடையவும் முடியாது. அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்? அதான் இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். மேலும் நான் புதிய கற்பனைகளையும் உங்களுக்கு எழுதுகிறேன், அது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போயிற்று, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இருள் நீங்க போனாதான். இருள் நீங்கணும்னா என்ன வேணும்? இருள் நீங்கணும். இருள் நீங்கணும். அப்ப இருள் நீங்கணும்னா வெளிச்சம் வந்தா தானே இருள் நீங்க முடியும். அப்ப வெளிச்சம் வேணுறதுக்கு நான் என்ன செய்யணும்? அனுதினமும் தேவனை தேட வேண்டும், தேவனோடு கூட உறவாட வேண்டும். இதுதான் முக்கியம். அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருக்கலாமா? நாம் எல்லாம் எழுந்திருக்கலாமா? இப்போ நீங்க எந்த காலத்தில் நிற்கிறீங்க? ராக்காலமா பகற்காலமா? ராக்காலத்தில் ஆண்டவர் உன்னையும் எங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டா? இல்ல கண்களை மூடினவர்களாய் முடிச்சிடுமா? கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிற வார்த்தை உடைய கரத்துக்கு நேராய் நான் என்ன சொல்றேன்னு வார்த்தைகளை கவனிங்க.